ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். டிஃபன் சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு 1 கப்பு துவரம் பருப்பு எடுத்து அதை க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. அதோட கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக காயப்பொடி சேர்த்துக்கோங்க. நான் 2 தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த தக்காளியும் பருப்பு கூட சேர்த்துக்கோங்க. 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தையும் அதோட சேர்த்துக்கோங்க. அப்புறமா ஒரு கேரட்டை ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. அது லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க. அப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது இந்த மாதிரி நல்லா வேகணும். இதில் நான் வேறு எந்த காய்கறியுமே சேர்க்கறதில்ல. சின்ன வெங்காயமும் கேரட்டு மட்டும்தான் சேர்த்துருக்கேன். அது நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம விசில் விட்டு வச்சுருக்க பருப்பையும் எடுத்து அதோட சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ சாம்பார் இந்த மாதிரி ரெடி ஆகணும். இந்த சாம்பார் எல்லா டிஃபனுக்கும் நல்லாயிருக்கும். பொங்கல், பூரி, இட்லி, தோசை எல்லாத்தோடையும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க.